வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சதுக்கு அப்புறம் பிரேமலதா கொடுத்த சுவாரஸ்யமான விளக்கம். எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா பாவமா இருக்குன்னு திமுக எம்பி சொன்ன காரணம், அம்மான்னு சொல்லாதீங்க இனிமே என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும்னு பெண் தலைவர் ஒருத்தங்க விதிச்சிருக்கிற நிபந்தனை, மைக்குக்கு பெயர் பெற்ற முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பிரஸ் மீட்ல மைக்குகள் குறைஞ்சிருச்சே அப்படின்னு கவலைப்பட்டது, அண்ணன் எப்படி தம்பிகிட்ட கூட்டணிக்கு போக முடியும், வேணும்னா தம்பி தானே வரணும் அப்படின்னு சொன்ன தலைவர் ஒருத்தர், தாவேக தொண்டர்களுக்கெல்லாம் செல்ஃபி சவால் விட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற இளம் பிரபலம், ஜெயலலிதா பிறந்த நாள் அன்னைக்கு ஏதோ ஒரு பெருசா சம்பவம் நடக்க போகுதோன்னு அதிமுக வட்டாரத்துல நிலவர பரபரப்பு, ஒன்றிய அரசு கொடுத்த முட்டைக்கு புது விளக்கம் கொடுத்த மூத்த தலைவர்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த தொகுப்புல பார்க்கலாம். பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. 3 மாசம் பொறுத்திருந்தீங்க, தை பிறந்ததுன்னு சொன்னோம், தை பிறந்துருச்சு, மாசி தான் சொன்னோம்னு சொல்றேன். மைக் ஏன் குறைஞ்சது? மினிமம் 20 மைக்கு தான் பேசுவேன் நான். வயசுக்காக சொல்லல, ஏற்கனவே ஒரு அம்மா இருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கு தங்க சங்கிலியை பரிசாக அளிக்கிறார். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன், என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது, புரியுதா? உங்களால முடிஞ்சா ஒரு 3 நாளைக்குள்ள விஜய் சார் கூட ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. Your time starts now. ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படையான மாத ஊதியம் என்ற முறையில் ஒரு 5000 ரூபா ஒரு மாதம் கொடுக்குற அளவுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். முட்டை போட்டிருக்கீங்க, ஆனா அந்த முட்டை குஞ்சு பொரிக்கும், கோழி பெருசாகும், மறுபடியும் முட்டை போடும். திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சதுதான் அரசியல் களத்துல இன்னைக்கு ஹாட் டாபிக். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அறிவாலயத்துல சந்திச்சு கூட்டணியை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கோயம்பேடு அலுவலகத்திற்கு போய் பேட்டி கொடுக்கறாங்க. அப்ப 2016 தேமுதிக பத்தி கலைஞர் சொன்ன ஒரு வாசகத்தை பிரேமலதா கொஞ்சமா மாத்தி சொன்னது கூடுதலான ஹைலைட். கலைஞர் அவர்கள் கூட 2016 பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கூட சொல்றார். கேப்டனுக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் அந்த கூட்டணி அப்போ முடிவு செய்ய முடியல, இறுதி ஆகலை. 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது எல்லோரும் வரவேற்கின்ற ஒரு கூட்டணியாகவும் அமைஞ்சிருக்குது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கிறேன். பாமகவோட அன்புமணி தரப்பு அதிமுக கூட்டணியில ஐக்கியமாகிட்டாங்க. ராமதாஸ் தரப்பு எந்த கூட்டணியில சேர போறாங்க அப்படின்னு அந்த கட்சிக்குள்ள பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. கூட்டணி பத்தி தை மாசத்துல ராமதாஸ் அறிவிப்பாரு அப்படின்னு சொன்னீங்களே, என்னாச்சுன்னு பாமக எம்எல்ஏ கிட்ட கேட்டா அதுக்கு அவரு கொடுத்தாரு பாருங்க ஒரு விளக்கம். அதான் சொல்றேன், அதை குறித்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் விரிவாக இன்னும் சில நாட்களே சொல்லுவார். 3 மாசம் பொறுத்திருந்துட்டீங்க, 3 மாசம் பொறுத்திருந்துட்டீங்க, தை பிறந்ததுன்னு சொன்னோம், தை பிறந்துருச்சு, மாசி தான் சொன்னோம்னு சொல்லிருக்காங்க. மாசி மாதம் என் குலதெய்வம் பேர் மாசி பெரியசாமி, அதனால் மாசி மாதத்தில் தான் சொல்லணும்னு எங்கள் சாமி உத்தரவிட்டிருக்காரு, அண்ணாமலையார் சொல்லிருக்கிறாரு, சொல்லணும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோட தமிழ்நாட்டு தலைவர் நான் தான் அப்படின்னு போற இடத்துல எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்க, இதை பாக்குறப்ப மாப்பிள்ள அவரு தான், ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை அவரோடது இல்ல அப்படிங்கிற கதையா இருக்குன்னு விமர்சிச்சு பேசி இருக்காரு ஒரு எம்பி. எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னும் அவர் பரிதாபப்பட்டிருக்காரு. சென்னை திருவொற்றியூர்ல நடந்த ஒரு கட்சி கூட்டத்துல அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்காருன்னு பாருங்களேன். அதிமுக எம்ஜிஆர் சேர்ந்த ஜெயலலிதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். ஆட்சியில் அடிச்ச கொள்ள அவங்களுக்கு பணம் இருக்கு, ஆனா அவ்வளவு பெரிய சக்தி இல்லை பழனிசாமி, ஆளுமை கிடையாது. அதை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. ஆனா அவர் தோல்ல உட்காந்துட்டு ஒண்ணு வருது, என்னென்ன வருது தெரியுமா? சிபிஐ, இன்கம் டேக்ஸ், இடி, அப்புறம் தேவைப்பட்ட உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இவ்வளவு பவர்ஃபுல் பணம், அதிகாரம், அப்புறம் பொய் பிரச்சாரம், என்ன சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாம் மாத்தி மாத்தி தப்பு போடுவாங்க.
எந்த பிரஸ் மீட்டா இருந்தாலும் எதையாவது கலகலப்பா சொல்லி சுவாரஸ்யப்படுத்துற அதிமுகவோட வட சென்னை பிரபலம் ஒருத்தர் மறுபடியும் செய்தியாளர் சந்திப்புல கலகலப்பை ஊட்டியிருக்காரு. மைக்குகளோட எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட கேட்கிற அவரு, மினிமம் 20 மைக் இருந்தாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பலையும் ஏற்படுத்தி இருக்காரு. மைக் ஏன் குறைஞ்சது? எங்க இருக்கு? மினிமம் 20 மைக் இருந்தால் தான் பேசுவேன் நான். பேசுமாப்பா? ஓகே. ஒரே ஒரு சூரியன் தான் பகலுக்கெல்லாம், ஒரே ஒரு சந்திரன் தான் இரவுக்கெல்லாம் அப்படின்னு பாட்டு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு அம்மா தான் சொல்லி இருக்கிற ஒரு பெண் தலைவர் அம்மாவை அம்மானு கூப்பிடுற மாதிரி என்ன அக்கான்னு கூப்பிடுங்க அப்படின்னு அன்பா கேட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு நீங்களே பாருங்களேன். ஒரு கோரிக்கை, நான் உள்ள வந்த உடனே நாகராஜன் அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னாரு. சில பேர் பேசுறவங்க அம்மா அம்மா தமிழ்நாட்டுக்கு ஒரே அம்மா தான் இருக்க முடியும், அது ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். அக்கான்னு கூப்பிட்டா போதும், வயசுக்காக சொல்லல, ஏற்கனவே ஒரு அம்மா இருக்காங்க. எல்லா கட்சிகளும் தேர்தல் தேதி அறிவிப்பு எப்ப இருக்குன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பிறந்த நாளான பிப்ரவரி 24 அதிமுகவினர் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது அறிவிப்பை வெளியிட்டு பெரிய சம்பவம் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவுது. அவர் சம்பவம் பண்றாரோ இல்லையோ, அதே தேதியில சசிகலா நடத்த போற மாநாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அதிமுகவினருடைய கவனத்துல இல்லாம இல்லை. அதனாலதானோ என்னவோ போயஸ் கார்டன் வீட்டுல தினம் சந்திப்புகளை நடத்துறதும் ஆதரவாளர்களுக்கு ஆலோசனை வழங்குறதும்னு சசிகலா ரொம்பவே சீரியஸா செயல்பட்டு இருக்காங்க. சென்னையில மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குற விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்துகிட்டாரு. அப்போ ஒரு பெண் நிர்வாகி நயினார் கிட்ட ஒரு தங்க சங்கிலிய கொடுக்கறாங்க. பிரதமர் மோடி படம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தங்க சங்கிலி கூட்டத்துல சலசலப்பையும் கலகலப்பையும் ஏற்படுத்துது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. மகளிரணி மாவட்ட தலைவர் முத்துச்செல்வி அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு பாரத பிரதமர் அவர்கள் உருவம் பொறித்த தங்க சங்கிலியை பரிசாக அளிக்கிறார். அவங்களுக்கு போறாங்க. அண்ணன் கையால பெருமைமிகு நமது மாநில தலைவர் அண்ணன் கையால அவர்கள் அந்த தங்க சங்கிலியை வாங்கிக் கொள்கிறார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப அவரை தம்பி தம்பின்னு அன்பா பேசின தலைவர் ஒருத்தர் இப்போ விஜய் பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கு. சென்னை விமான நிலையத்துல பேட்டி கொடுத்த அவர்கிட்ட அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க, அவர் என்ன பதில் சொன்னாருன்னு பாருங்களேன். எனக்கு ஏன் அவர் அழைப்பு கொடுக்கணும்? இது என்ன கேள்வி இது? தம்பி எப்போ வந்தாரு சொல்லுங்க. நான் 16 வருஷமா களத்தில் நிற்கிறேன். யார் பெரியவன்னு சொல்லுங்க, யார் பெரியவன்னு சொல்லுங்க. கோட்பாட்டில் வயதில் என்னை விட அவர் 8 வயசு சின்னவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது. புரியுதா? தாவேகாவில் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு காட்டமா பேசி இருக்கிற ஒரு இளம் பிரபலம் அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு சவாலும் விடுத்திருக்காங்க. அந்த இளம் பிரபலம் யாரு? தாவேகா தொண்டர்களுக்கு அப்படி என்ன சவால் விட்டுருக்காங்கன்னு இப்ப பாப்போமா? உங்க கட்சியில பெண்களுக்கு எந்த சேஃப்டியும் செக்யூரிட்டியும் கிடையாது. இது நீங்க உங்க கட்சியில் இருக்கிற அஜிதா அப்படின்னு ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ண விதத்திலேயே தெரியுது சார். இன்னொன்னு, டிவிக்கு தொண்டர்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால முடிஞ்சா ஒரு 3 நாளைக்குள்ள விஜய் சார் கூட ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. Your time starts now. சென்ட்ரல் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே அறிவிக்கப்படல அப்படிங்கறத சுட்டி காட்டுற மாதிரி பல ஊர்கள்ல முட்டை படம் போட்டு திமுக காரங்க போஸ்டர் ஒட்டி இருக்காங்க.
அந்த முட்டை போஸ்டருக்கு பதில் சொல்ற மாதிரி புது விதமா விளக்கம் கொடுத்திருக்காங்க பாஜக முன்னாள் தலைவர் ஒருத்தங்க. அந்த விளக்கத்தை கேட்ட கட்சிக்காரங்க, மேடம் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அப்படிங்கிற சினிமா டைலாக்க சொல்லாததுதான் குறை. முட்டை பட்ஜெட்டை கொண்டு முட்டை முட்டை முட்டைன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சாங்க. நான் உடனே சொன்னேன், ஜீரோன்னு போடல, முட்டைன்னு போட்டிருந்தாங்க. அவங்களால ஜீரோன்னு போட முடியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 9 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய பட்ஜெட்ல. அதுல தென்னை விவசாயிகளுக்கும் ஏற்றாற் போல, முந்திரி விவசாயிகளுக்கு ஏற்றாற் போல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் முட்டை போட்ட உடனே சொன்னேன், முட்டை போட்டிருக்கீங்க, ஆனா அந்த முட்டை குஞ்சு பொரிக்கும், கோழி பெருசாகும், மறுபடியும் முட்டை போடும், மறுபடியும் குஞ்சு பொரிக்கும், மறுபடியும் கோழி பெருசாகும். ஆக பாரத பிரதமரோட அந்த மத்திய பட்ஜெட் பல்கி பெருகி ஒரு கோழி பண்ணையாகவே மாறுவதற்கு முட்டையிலிருந்து ஆரம்பிக்கும். தமிழ்நாடு அரசு பெண்களுக்கெல்லாம் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறத வரவேற்றிருக்கிற எம்பி ஒருத்தர், மாசம் கூட 5000 ரூபாய் கொடுக்கலாமே, அது கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்குமே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவரு சொல்ற செலவு கணக்கு என்னன்னு நீங்களே பாருங்க. ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படையான மாத ஊதியம் என்ற முறையில் ஒரு 5000 ரூபா ஒரு மாதம் கொடுக்குற அளவுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த 5000 ரூபாயை கொடுத்தாங்கன்னா அது நேரடியாக மக்கள் வங்கி கணக்கில் போகுது. அந்த பணத்தை அவங்க வீடை சுற்றி இருக்கிற 2-3 கிலோமீட்டரில் இருக்கிற நிறுவனங்களில், கடைகளில் தான் அதை செலவு பண்ணுறாங்க. சுற்று வட்டார பொருளாதாரம் அதனால தான் மேம்படுகிறது. கிராமத்துப்புறத்தில் ஒரு லிக்விடிட்டியை நேரடியாக இந்த மாதிரி புகுத்துறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு கிராமத்தில் 25 வீடு இருக்குன்னு வச்சுங்க, 25 வீட்டுக்கு ஆளுக்கு 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா 1,25,000 ரூபாங்க. அங்கே 1,25,000 ரூபா அங்கே அந்த கிராமத்தில் புழங்குச்சுன்னா அது 2 முறை 3 முறை சுழலுச்சுன்னா 2.5 லட்சம் ரூபா 3.25 லட்சம் ரூபா அந்த கிராமத்தில் புரளுதுன்னு அர்த்தம். அது என்ன அளவுக்கு அங்கே பொருளாதாரத்தை வளர்த்தோம் நீங்கள் பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் தேர்தல் திருவிழாவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.